காம்போனன்ட் சர்ச் இன்ஜின்ல இருந்து ஃபுட் பிரிண்ட் எப்படி டவுன்லோட் பண்றதை இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் சர்ச் இன்ஜின் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வர வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல நீங்க முதல்ல சைன் அப் பண்ற மாதிரி கேட்கும். நான் ஆல்ரெடி சைன் அப் பண்ணிட்டேன். உங்களுடைய நேம், ஜிமெயில் ஐடி, பாஸ்வேர்ட்லாம் போட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த பார்ட் நம்பர் வேணுமோ அதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் நம்பருக்கான 3D பாடி சிம்பிள் ஃபுட் பிரிண்ட்லாம் வந்துருச்சு. இப்போ இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் அப்படின்னு பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. இதை கிளிக் பண்ணி டவுன்லோட்ஸில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் இது ஒரு ஜிப் ஃபைலாக தான் நமக்கு வரும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோல்டரை இதில் ஆல்டிஎம் இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்கீமேட்டிக் சிம்பிள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்கீமேட்டிக் லைப்ரரியும் சேர்த்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுட் பிரிண்ட் மட்டும்னா நீங்கள் ஃபுட் பிரிண்ட் மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஆல்டிஎம்ல கிளிக் பண்ணனால இந்த வந்துருச்சு. இப்போ இதில் 3D பாடி இல்லை. ஸோ 3D பாடிக்கு என்ன பண்ணணும்னா அதே ஃபைலில் 3Dன்னு இருக்கும் மேலே. இதில் தான் இந்த ஸ்டெப் ஃபைல். இதை தான் நம்ம வந்து ஆல்டிஎம்ல இம்போர்ட் பண்ணணும். ஆல்டிஎம்ல அதே பிசிபி லைப்ரரியில் பிளேஸ் 3D பாடி அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட்ஸில் அந்த எந்த ஃபைலோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3D இது ஸ்டெப் ஃபைல். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்டிஎம்ல இம்போர்ட் ஆயிரும். லெஃப்ட் கிளிக் கொடுத்தோம்னா பிளேஸ் ஆயிரும். ரைட் கிளிக் கொடுத்தா நமக்கு அது போயிடும். இப்போ 3D வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ செலெக்ஷன் ஃபில்டரில் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு 3D பாடி மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. எதுக்காகனா நம்ம 3D பாடியை பிளேஸ் பண்ணுறப்போ சம்டைம்ஸ் கைப்பட்டு பேடு மூவ் ஆயிடும். அது மூவ் ஆகக்கூடாதுக்காக நம்ம செலெக்ஷனில் 3D பாடி மட்டும் ஆனில் வைக்கிறோம். நம்ம பிளேஸ் பண்ணது கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு பார்க்க பாட்டம் வியூவில் எப்பவுமே போயிட்டு பார்ப்போம். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. தேங்க்யூ.